இடைநிலை ஆசிரியர்களான நாங்கள் கடந்த 27 நாட்களாக சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிட்டு இருக்கோம். இது 27 நாள் போராட்டம் கிடையாது, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகால போராட்டம். இங்கே அடிப்படை ஊதியம் உயர்த்தி கேட்குறோன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு உரிமைக்கான பிரச்சனை. ஸோ இந்த அடிப்படை ஊதியம் சமமாக இல்லை அப்படிங்கிறத கேட்டு தான் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத கேட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். 17 ஆண்டுகால போராட்டத்தில் கடந்த ஆட்சியின் போது இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கப்ப எங்ககிட்ட நேர்லேயே கையை பிடிச்சி கழக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கான ஊதிய முரண்பாடு களையப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க தேர்தல் வாக்குறுதி எண் 311 கொண்டு கொடுத்தாங்க. அதாவது 2009 பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி எண் 311 அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 4.5 ஆண்டுகளா அவங்க ஆட்சியில் போராடிட்டு இருந்தோம். இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கிறதுனால 27 நாட்களா நாங்கள் போராடணும். சென்னையில் 27 நாட்களாக போராடிட்டு இருக்கிறோம். நாமக்கல் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இன்னையோட சேர்த்து மொத்தம் 17 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கான தீர்வு எதுவும் கிடைக்கல. ஸோ அந்த தீர்வை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாக்குறுதியை அவர்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தும் முறையில் 311 அப்படிங்கிற வடிவத்தில் நாங்கள் நின்றும் அமர்ந்தும் வெயில்ல இருந்து இந்த கோரிக்கையை உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறோம். தயவு செய்து முதல்வர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதியான 311 உடனடியாக நிறைவேற்றி தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.